தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்செல்லாம் கேட்காம மருமகளை அழைச்சிட்டு தனிப்படுத்தனம் போய் எங்கேயோ வாழ்றான் அந்த புள்ள. என்னைக்காவது மருமகளை அழைச்சிட்டு பேரம் பேத்தியோட ஊருக்கு வருவான் அப்படின்னு தனிமையில வாடி வாடி கஷ்டப்படுற அந்த கூட்டம் தாங்க இந்த பாட்டிங்கெல்லாம். என்னைக்காவது தம்ம புள்ள நம்ம கூட வந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம், தம் பேர புள்ள ஒன்னா சந்தோஷமா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடையும் அவங்களுக்கு பொழுது போலுங்கிற அந்த ஒரு ஏக்கம் இல்லாம தான் பழைய ஃப்ரெண்டுகளை சந்திச்சு இதே ஊர்ல ஒரு கோயில்ல உட்காந்து உன் வீட்ல என்ன நடந்துச்சு, என் வீட்ல இது நடக்குது, உன் வீட்டுல அது நடக்குது அப்படின்னு 10 பேரும் தான் ஆதங்கத்தை பரிமாறுற இடம் தாங்க இந்த கோயில். இது சிட்டியில நடக்காதுங்க, ஒன்லி கிராமத்துல மட்டும்தான் இந்த வாழ்க்கை. அங்கதாங்க அன்பு அதிகரிக்கும், பாசம், பண்பு எல்லாம் கிடைக்கும்.